ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரா அப்படின்ற இந்த டேப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஜ் லேஅவுட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தீம்ஸ் அப்படின்ற இந்த டேப் இருக்குது. இந்த தீம்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து பிபிடியில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தீம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதில் வந்து கலர் தீம் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தீம் மாற்ற எனக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாறுது பார்த்தீங்களா. ஸோ இதோட கலர் பேலட்டுமே வந்து உங்களுக்கு மாறும். இது எப்படி வந்து கலர் பேலட் மாறும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், குட்டு பேடு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் செட்டிங்ஸு இது எல்லாமே வந்து நம்ம தீம் எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து மாறும். நான் வந்து பேசிக்ஸ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து கலர் வந்து மாறி இருக்கும். அதே இது நான் இப்போ வேறு தீம் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான தீம் கொண்டு போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா எல்லாமே இங்கேயும் மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கலர் செட்டு வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து தீம்ஸு. இந்த தீம்ஸை செலக்ட் பண்ணி நமக்கு என்னென்ன தீம் வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம். இல்லை கஸ்டம் உங்களுக்கு ஏதாவது தீம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது வந்து கலர்ஸு, நீங்கள் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தீம்ஸ் அப்படின்றது. இது வந்து ஒன்று ஒவ்வொரு எஃபெக்ட் நான் வந்து அப்ளை பண்ணி அடுத்த அட்வான்ஸ் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். பேசிக்காக வந்து இது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மார்ஜின்றது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து பேஜ் லேஅவுட் அப்படின்றது எப்படின்னா, இங்கே வந்து A4 டாக்குமெண்ட்டாக தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா லீகல் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுவோம், இல்லைனா A3 இந்த மாதிரி நமக்கு எந்த டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம வந்து பேஜ் லேஅவுட் வந்து செட் பண்ணுவோம். அந்த பேஜில் எவ்வளோ மார்ஜின் இருக்கணும் அப்படின்றத இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். மார்ஜின் அப்படின்னா இந்த டேட்டாக்கும் இந்த ஷீட்டுக்கும் எவ்வளோ கேப் வேணுன்றது தான் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வியூவில் போகிறேன், பேஜ் லேஅவுட்டில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லேஅவுட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேப் இருக்கும். மேலே இவ்வளோ கேப் இருக்கும், கீழே இவ்வளோ கேப் இருக்கும், இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மார்ஜின். இப்போ நான் அந்த பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு நான் வந்து நேரோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா இப்போ கேப் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த கேப்பு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிரும். இதுதான் வந்து இப்போ இதுவே வந்து நார்மல்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கேப் அதிகமாயிரும். வைடுன்னு கொடுக்குறேன், பாருங்கள் கேப் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மார்ஜின். இது நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்ஜின் வந்து வச்சுக்கலாம். இப்போ பேக் டு நார்மல் வியூ போயிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ பிரிண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் பண்ணுறீங்களா இல்லை வெர்டிக்கலாக போர்ட்ரேட்டில் பிரிண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த ஓரியன்டேஷன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். Ctrl+P கொடுத்துட்றேன், பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வந்து பிரிண்ட் ஆகும். இதையே வந்து நான் ஓரியன்டேஷனில் போய் லேண்ட்ஸ்கேப்புன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இப்போ எனக்கு ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஓரியன்டேஷனு. இதில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு இருக்குது. சைஸ் என்னென்னா நம்ம வந்து லெட்டரில் எடுக்க போகிறோமா, லெட்டர்ன்றது ஆல்மோஸ்ட்டு A4க்கு ஈக்குவல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா லீகலு A3 இதெல்லாமே வந்து ஃபெமிலியரான சைஸு. மற்றது எல்லாமே வந்து ஒரு சில பர்டிகுலர் வேலைக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. மற்றபடி வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து A4, A3, லெட்டரு, லீகலு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஏரியா. இந்த பிரிண்ட் ஏரியா அப்படின்றது என்னென்னா, ஒரு ஏரியா மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை செட் பண்ணி வச்சுக்கிறது. லைக் வந்து இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்றது. இப்போ Ctrl+P கொடுத்தேன்னா இது மட்டும்தான் எனக்கு வரும், மற்ற எதுவுமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் இந்த டாக்குமெண்ட்டில். இப்போ நான் வந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் இதில் போயிட்டு செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், மற்ற எதுவும் வந்து பிரிண்ட் ஆகாது. இதுதான் வந்து செட் பிரிண்ட் ஏரியா. இப்போ நீங்கள் கிளியர் கொடுத்துடலாம். கிளியர் கொடுத்தீங்கன்னா பேக் டு நார்மல். இப்போ இந்த பிரேக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு பேஜுக்கு இடையில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் கேப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் எடுப்பீங்க, கண்டினியூஸாக எடுக்காமல் இடையில வந்து ஒரு பிரேக் விடணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பிரேக் விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷனு. இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா,
இந்த பேஜுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஏதாவது லைக் வந்து வாட்டர் மார்க்கோ இல்லை லோகோ, கம்பெனி லோகோவோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் லோட் ஆக மாட்டேங்குது. அது லோட் ஆகும். நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கிற ஏதாவது இமேஜ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் டைட்டில்ஸ். இப்போது இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஹெட்டரில் வந்து இருக்குது. இப்போ இந்த ஹெட்டரில் பார்த்திங்கன்னா ஷிப் மோடு, இந்த ஷிப் டேட்டு, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் இதெல்லாம் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு 100 பேஜ் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், எனக்கு 1176 பேஜ் இருக்குது. இந்த எல்லா பேஜ்லேயுமே எனக்கு வந்துட்டு இந்த ஹெட்டிங் வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் டைட்டில் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா அந்த இதை வந்து டைட்டிலாக வந்து எடுத்துக்கும், எல்லா பேஜ்லையுமே அதை வந்து ரிப்பீட் பண்ணிடும். இதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரோஸ் டு ரிப்பீட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஐடி, ஆர்டர் ஐடின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் நம்மளோட டேட்டா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ பேஜ் பிரிண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பேஜஸ்லேயுமே நம்மளுடைய ஹெட்டர் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பிரிண்ட் டைட்டில்ஸு. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா வித்து, ஹைட்டு, அப்புறம் வந்து ஸ்கேல், அதாவது 100% ஸ்கேல் பண்ணவா இல்லை 90% போதுமா, அதாவது ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக 100%ல் இருக்குது. இப்போ இதை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன், 75% கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா லெட்ரு வந்து சின்னதாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து 100%, 75% இந்த மாதிரி 100லேயே வச்சுக்கலாம், நார்மலாக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸு வியூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து தெரியணுமா வேணாமா, ஹெட்டிங்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்து தெரியணுமா இல்லை வேணாமா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயந்தான். இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஆப்ஜெக்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னாடி கொண்டு வரதுக்கு பின்னாடி கொண்டு வரதுக்கு ஷேப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடி பின்னாடி வந்து அலைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. அடுத்து ஜென்ரலாகவே அலைன் ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அலைன் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா அந்த பேஜில் வந்து அலைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பேஜ் லேஅவுட்டு. பேசிக்கான எல்லா விஷயங்களுமே நான் வந்து சொல்லிட்டேன். அடுத்து வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அது எப்படின்னா பிரிண்ட் வந்து எப்படி பண்ணுறது பேசிக்காக அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்கிட்ட பிரிண்டர் இல்லைங்க, நான் வந்து தனியாக ஒரு நாள் வந்து எக்ஸல் டாக்குமெண்ட் வந்து எப்படி தனியாக பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த பேஜ் லேஅவுட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா பேசிக்கான ஆப்ஷனும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.